ஈரானின் ஒரு வணிக கப்பலின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. மேலும் கப்பலின் போக்குவரத்து அமைப்பை செயலிழக்க செய்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் இந்த செயலுக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விரைவில் பதிலடி கொடுக்கும் என ஈரான் ராணுவ தலைமையக செய்தி தொடர்பாளர் கூறியதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க கடற்படை முற்றுகை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக கூறி ஹோர்மூஸ் பாதையில் தற்காலிகமாக திறந்திருந்த வழியை மீண்டும் மூடுவதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்தது. அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நிறுத்தும் வரை இந்த கடல்பாதை மூடப்பட்டு இருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் புதன்கிழமையுடன் முடிகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் நடைபெறும் அமெரிக்கா ஈரான் இடையிலான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையை துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வழிநடத்துவார் என வெள்ளை மாளிகை தெரிவித்தது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுடன் டிரம்பின் ஆலோசகர் ஸ்டீவ் விட்காஃப், ஜாரெட் குஷ்னர் ஆகியோரும் இந்த பிரதிநிதி குழுவில் இடம்பெறுவதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் பிபிசிக்கு தகவல் அளித்தார். இவர்கள் இருவரும் முந்தைய பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் ஈரான் இதுவரை தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தவில்லை. ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான IRNA அமெரிக்காவுடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல்கள் உண்மையல்ல என மறுத்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை, அதிகப்படியான கோரிக்கைகள் மற்றும் மிரட்டல் நிறைந்த பேச்சு ஆகியவை இதுவரை பேச்சுவார்த்தையின் முன்னேற்றத்தை தடை செய்துள்ளதாகவும் IRNA தெரிவித்துள்ளது. இந்த பதற்ற நிலை ஒருபுறம் இருந்தாலும் இஸ்லாமாபாத் நகரில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசியதாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்து எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. ஈரானிய கொடி பொருத்தப்பட்ட சரக்கு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றிய காட்சி இது. ஈரான் கடற்படை முற்றுகையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா முன்வைக்கும் ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்காவிட்டால் ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் அமெரிக்கா தகர்த்துவிடும், இனிமேல் நல்லவனாக இருக்க மாட்டேன் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதா? சமீபத்திய தகவல்களை பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வளைகுடாவில் ஈரானிய கொடி பொருத்தப்பட்ட டவுஸ்கா என்ற சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை வீரர்கள் இடைமறித்து கைப்பற்றியதாக சென்காம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகள் 6 மணி நேரம் தொடர்ந்து எச்சரித்தும் அந்த கப்பல் இணங்காததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தங்களின் எக்ஸ் தளத்தில் விவரித்துள்ளனர். இது பற்றி அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இன்று டவுஸ்கா என்ற சுமார் 900 அடி நீளம் கொண்ட விமானம் தாங்கி கப்பலுக்கு சமமான எடையுடைய ஈரான் கொடி கொண்ட சரக்கு கப்பல் அமெரிக்க கடற்படை முற்றுகையை மீறி செல்ல முயன்றது. ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் கப்பலை நிறுத்துமாறு விடுத்த எச்சரிக்கையை கேட்காததால் அமெரிக்க கடற்படை கப்பலை கைப்பற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். US சென்ட்ரல் கமாண்ட் வெளியிட்ட வீடியோவில் கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் வந்து சரக்கு கப்பலை கைப்பற்றுகின்றனர். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள ஈரான் இது போர் நிறுத்த மீறல் என்றும் இந்த ஆயுதமேந்திய கடற்கொள்ளை செயலுக்கு விரைவில் பதிலடி கொடுப்போம் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஓமன் கடல் பகுதியில்